Hello guys, welcome to Andos ATL E-Locker. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது எமுலேட்டர் அப்படினா என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நாம ஆப் இன்வென்டர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த எமுலேட்டர் ரொம்ப முக்கியமானது. சோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா உங்களால மேற்கொண்டு வர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போவோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம போட்ட வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். So இப்போ நம்ம ஒரு ஆப்பை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக இது ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நேம் ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது, நேம், ஸ்கூல் அண்ட் மொபைல் நம்பர். இப்போ நான் இதை ஆப்பை டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இதை டவுன்லோட் பண்ணி என்னோட மொபைலில் நான் அவுட்புட் பார்க்குறதுக்கு பதிலாக நான் இதை மொபைல் ஸ்க்ரீனையே என்னோட கம்ப்யூட்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே கனெக்ட் அப்படின்னு பாருங்கள். கனெக்டில் எமுலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி கொடுத்தீங்கன்னா எமுலேட்டரில் கனெக்ட் ஆகும். ஆனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கூகுளில் எம்ஏ ஆப் இன்வென்டர் எமுலேட்டர் டவுன்லோட் அப்படின்னு போடணும். நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஓஎஸ் ரிலேட்டடாக போடுங்க. பட் ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. பட் விண்டோஸ் 10 போட்டிங்கன்னா விண்டோஸ் 10 ரிலேட்டடாக வரும். விண்டோஸ் 7 போட்டிங்கன்னா விண்டோஸ் 7 ரிலேட்டடாக வரும். பட் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே ஓகே தான். நீங்கள் இப்படி போயிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மேக் ஓஎஸ், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ இதில் விண்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா 80 MB ஸ்பேஸில் ஒரு இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். MIT ஆப் இன்வென்டர் டூல் 2.3.0 இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு வேளை ஏதாவது ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செட்டப்பில் வந்துடும். இங்கே நீங்கள் ஆல் ப்ரோக்ராம் போனீங்கன்னா மேலே AI ஸ்டார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கு முன்னாடி இந்த AI ஸ்டார்டர் நீங்கள் ஆன் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி ஒரு பேஜ் கீழே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் விண்டோ தான் இருக்கும். வேறு இதில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இந்த மாதிரி டெக்ஸ்ட் தான். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது இப்படியே மினிமைஸில் இருக்கட்டு. இதை நீங்கள் ரன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கனெக்டில் போய் எமுலேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் எடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ரேமோட ஸ்பீடை பேஸ் பண்ணி. ஸோ ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு டைம் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு சாய்ஸே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா இப்போ ஒரு மொபைல் ஸ்க்ரீன் இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சாச்சு. இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் பூட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆண்ட்ராய்டு அப்படி நேம் வந்துச்சு. இனி அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்க்ரீன் இல்லைன்னா ஒரு ஓப்பன் ஸ்க்ரீன் இருக்கும். பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கவனமாக கேட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே இதை அப்டேட் கொடுத்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது அப்டேட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் எப்படி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். இதில் ஆப்ஷன் கேட்கும். இப்போ இன்னொரு வீடியோவில் ஆப்ஷன் கேட்கலன்னா ஏற்கனவே அப்டேட் ஆகி இருக்குது. ஒரு சிஸ்டமில் ஒர்க்காக தான் அப்டேட் ஆகும். ஸோ அது அப்டேட் கேட்கும்போது ஓகே கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா மறுபடியும் கனெக்டில் போய் நீங்கள் எமுலேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எமுலேட்டர் கிளிக் பண்ணக்கு முன்னாடி உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் அந்த AI ஸ்டார்டரை நீங்கள் கிளிக் பண்ணி இருக்கணும். அப்படி கிளிக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் வரும். நான் பார்த்துக்கோங்க மொபைல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்படி நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. about this application and setting, stop this application. ஸோ இங்கே இன்னும் இன்ஸ்டலேட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. வெயிட், நான் இதை ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். காட் இட். ஓகே இப்போ பார்த்தீங்களா என்னோட சிஸ்டமில் நான் டிசைன் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் அப்படியே இங்கே வந்துடுச்சு. இப்போது நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னோடய நேம் இருக்குது, என்னோட ஸ்கூல் இது இருக்குது, அதுக்கடுத்தது ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பரை ஹைட் பண்ணணும். ஓகே இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ பவர் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன கோடிங் இருக்கோ அந்த கோடிங் பேஜுக்கு போயிடும். நீங்கள் ஒர்க் பண்ண இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் உண்மையாகவே ஆப்பை டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் இந்த மாதிரி 4 சாய்ஸ் இருக்குது. இந்த சாய்ஸில் நான் இப்போ சயின்ஸை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சயின்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ சயின்ஸை கிளிக் பண்ணால்
அது ரிலேட்டடான கோட் இங்கே வருது. ஆனால் மொபைலில் இந்த மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஹூ இஸ் த இன்வென்டர் ஆஃப் டெலிஃபோன் ஒரு கேள்வி. ஸோ இதில் வந்து 4 கேள்வி சாய்ஸ் இருக்குது. இதில் கரெக்டான சாய்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அடிக்கணும். சாய்ஸை கொடுக்காமலும் நெக்ஸ்ட் அடிக்கலாம். ஆனால் நான் சாய்ஸை கொடுத்து நெக்ஸ்ட் அடிக்க போகிறேன். கரெக்டான ஆன்சர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். செலக்ட் பண்ணோன்னா இந்த சூப்பர்னு வருது பார்த்தீங்களா? இந்த சூப்பர்னு வர்றது எதுக்காக அப்படின்னு பார்த்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதனால் அந்த சூப்பர் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நெக்ஸ்ட் அடிக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்த உடனே அடுத்த பேஜ் போக ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பேஸ் பண்ணி. இப்போ 2வது கேள்வி, சவுண்டு கேனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கண்டிப்பாக ட்ரூ தான். ஸோ ட்ரூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அடிக்கிறேன். நெக்ஸ்ட் அடித்தோடனே இன்னொரு பேஜுக்கு போக போகுது. அந்த பேஜில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸைட்டு, ஒரு ஸ்கோர், ஒரு ஹோம். ஸோ இப்போ ஸ்கோரை ப்ரெஸ் பண்ணி பார்த்துச்சுன்னா 2. ஏன்னா ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை தப்பான ஆன்சர் போட்டிங்கன்னா அது 1 வந்திருக்கும். அதாவது ரெண்டுமே தப்புன்னா 0 வந்திருக்கும். ஏதாவது 1 சரியான 1 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கோரை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களோட மெயின் ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த எமுலேட்டரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சிஸ்டமில் ஒர்க் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சு உங்கள் ஆப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான டூல். ஸோ அதனால் இந்த டூலை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினா தான் உங்களால் ஆப்பை வந்து எடிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆப்பை வந்து டிசைன் பண்ணுவீங்க, உங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்பீங்க, மறுபடியும் ஒர்க்கிங் ப்ராப்ளம், ப்ரொசீஜர் தப்புன்னா மறுபடியும் எடிட் பண்ணுவீங்க, மறுபடியும் மொபைலில் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டவுன்லோடிங் ப்ராசஸே ஒரு பெரிய ப்ராசஸாக அது வந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத டைம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால நீங்கள் இந்த எமுலேட்டரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. மறக்காமல் எமுலேட்டரை கொடுங்க. அட் த சேம் டைம் நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை நான் கிளியர் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பராக ஒரு ஆப்பை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.